ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. காலையில் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் அறுவடை பண்ணுறேன். அதனால் ரொம்பலாம் அறுவடை பண்ண போகிறது இல்லை. கொஞ்சமாக நாளைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் பண்ண போகிறேன். மலேசியன் கோவக்காய். உள்ளுக்குள்ளே போயிடலாமா? இப்போல்லாம் டெய்லி கம்பங்கூழ், கேப்பக்கூழ் அந்த மாதிரி கூழ் தானா. ஸோ அதுக்கு இதை வச்சு ஒரு துவையல் அரைப்பேன். அப்படியே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று அறுவடை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அறுவடை அதில். ஸோ அதனால் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்களுமே கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாகிடுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. காய் வளர்ந்துருக்கணும், இல்லாட்டி லாங் ஜம்பு, ஹை ஜம்பு எல்லா ஜம்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. இடையில அப்படியே 2 தக்காளி கிடக்குது. இந்த கலர்லேயே நம்ம பறிச்சிருவோம். நிறைய பேர் அப்படியே சவப்பானதுக்கப்புறம் பார்க்க அழகாக தான் இருக்குது, ஆனால் செடி மம்பாக போயிடுங்க. அந்த மாதிரி சவக்க விட்டு பறித்தோன்னா அதுக்கு வயசாகிடும், செடிக்கு வயசாகிடும். ஸோ போதும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சேலையை கட்டிட்டு ரொம்பலாம் அப்படியே எட்டி எட்டி பறிக்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு பறிச்சிட்டேன். ஓகே, இங்கே பாருங்கள், 1/4 கிலோ இருக்காது, போதும். துவையல் தானே அரைக்க போகிறேன். ரெசிபி நிறைய தடவை போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், பிஞ்சு தான் 2 அடி இருக்குமா? ஆமாம், 2-2.5 அடி இருக்குது. ஆனால் இது ரொம்ப பெருசாக வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் 2 பேருக்கு இதை விட பெருசாக நல்ல முதிர்ந்ததுக்கப்புறம் பறிச்சோன்னா சாப்பிட முடியாது. அதனால் பிஞ்சாக பறிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். டண்டடேங் 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 டண்டடேங். எப்படி பறிக்கிறது? இது மேலே ஏறணும் போலையே ஃப்ரெண்ட்ஸ். சேர் போட்டு கத்திரி என்ன ஒரு மனம், பயங்கர ஸ்மெல்லாக இருக்குங்க. சேர் மேலே ஏறிட்டு பாதி பிச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் ஈஸியாக பறிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் பறிக்க முடியாது. ஒரு கைட்டு நான் போட்டு இழுத்துட்ருப்பேன். நீங்கள் வேறு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு எனக்கு இருக்குதுன்னு பார்க்கலாமா? நான் 2 அடி அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். வா, இடுப்புக்கு இருக்குது. தரையில் வச்சோன்னா இடுப்புக்கு இருக்குது எனக்கு. சூப்பர் இல்லை? போதும். இன்றைய அறுவடையை இத்தோடு முடிச்சுக்கலாம். பாம்பு புடலை, தக்காளி, கோவக்காய். நாளைக்கு அவ்வளோதான், இதை வச்சு முடிச்சுக்கலாம். இன்றைக்கி உருட்டு பிரண்டை துவையல் வச்சேன். சொடக்கு தக்காளியில் தொக்கு வச்சேன். அப்புறம் எக்கு, உருளைக்கிழங்கு, அது போக கேப்பக்கூழ். நாளைக்கு இது போதும். ஓகே, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க.